தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. ஹாய் மக்களே, நாம இன்னைக்கு தமிழ் சினிமாவிலே இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மிரட்டலான ஹாரர் மூவியான கிராணி படத்தோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஒன்லைன் என்னன்னா, பச்சை பசேன்னு ஒரு கிராமம், இன்னொரு பக்கம் அடிக்கடி காணாம போகிற குழந்தைகள். இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன? குழந்தைகளோட இதயத்தை மட்டும் வேட்டாட அந்த சைக்கோ யாரு? இப்படி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்க முடியாத ட்விஸ்ட் அண்ட் டேன்ஸோட சொல்லக்கூடிய ஒரு படம் தான் கிராணி. படத்தோட ஃபுல் ரிவ்யூக்குள்ளே போகலாம் வாங்க வீடியோக்குள்ள. படத்தோட ஸ்டார்ட்டிங் சீன்லேயே த்ரில்லிங் சீன் தாங்க. ஒரு ராத்திரியில ஒரு 10 வயது சிறுமி தன் பாட்டியை தேடி தோட்டத்துக்கு வரா. திடீர்னு கண்ணுக்கு தெரியாத ஒரு உருவம் அவளை தாக்குது. அந்த பொண்ணு ஸ்பாட்லேயே காலி. மறுநாள் காலையில் அந்த பொண்ணோட சடலத்தை பார்த்துட்டு ஊரே பதறுது. ஏன்னா அவளோட இதயத்தை மட்டும் ஆர்த்தெடுக்கப்பட்டிருக்கு. அங்க கட் பண்ண அடுத்த சீன்லயே அதே ஊர்ல இருக்கிற ஒரு பழைய பங்களாவை காட்டுறாங்க. ஃபாரின்ல இருந்து ஒரு ஃபேமிலி இங்க குடியிருக்க வராங்க. அப்பா, அம்மா, அதுக்கப்புறம் பேசவும் கேட்கவும் முடியாத 2 செல்ல பசங்க. இதுதான் அவங்களோட ஃபேமிலி. இந்த வீடு அவங்களோட பூர்வீக சொத்து. இங்கேயே செட்டில் ஆகிடலாம்னு பிளான் பண்ணி வந்திருக்காங்க. அந்த வீட்டுக்கு பழைய ஊர் தலைவர் ஒருத்தர் வராரு. அவர் ஒரு பயங்கரமான சாதி வெறி பிடிச்சவரு. ஆனாலும் இவங்க தன்னுடைய ஜாதி அப்படிங்கறதுனால ஹெல்ப் பண்ண முன் வராரு. அந்த வீட்ல மர்மமான 2 ரூம் இருக்குங்க. எந்த சாவி யூஸ் பண்ணாலும் திறக்கவே மாட்டேங்குது. ஆனா அந்த ரூமுக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் ஒளிஞ்சுகிட்டு இருக்குங்க. இன்னொரு பக்கம் அந்த சிறுமி கொலையை இன்வெஸ்டிகேஷன் பண்ண நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்காரு. கூடவே சிங்கம்புலியும் வராரு. இவங்க 2 பேரும் ஸ்பாட்டுக்கு போய் பாடியை செக் பண்றாங்க. மிருகம் பண்ண வேலையா இருக்கும்னு ஊர்க்காரங்க சொல்றாங்க. இல்ல இது சைக்கோ பண்ணதான்னு ஹீரோ அடிச்சு சொல்றாரு. விசாரணையில ஒரு பாட்டி மேல சந்தேகம் வருது. அவங்க வீட்டுக்குள்ள போறாங்க ஹீரோவும் சிங்கம்புலியும். அங்க ஒரு மர்மமான செடியை ஹீரோ பாக்குறாரு. அந்த செடி கிட்ட கையை கொண்டு போனா கையை கடிக்குதுங்க. என்னடா செடி கடிக்குதுன்னு ஹீரோ ஷாக் ஆகுறாரு. அந்த செடியை போட்டோ எடுத்து ஒரு பைத்தியரை போய் பாக்குறாரு நம்ம ஹீரோ. அடுத்த சீன்ல அந்த பழைய பங்களாவுக்கு முன்னாடி ஒரு பாட்டி மயங்கி விழுதாங்க. அந்த ஃபாரின்ல இருந்து வந்தவர் அந்த பாட்டியை வீட்டுக்குள்ள தூக்கிட்டு வராரு. பாட்டியை பார்த்த அந்த ஊர் தலைவர் ஏதோ பழைய ஞாபகத்துல பயங்கரமா பயந்துகிட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறாரு. அந்த பாட்டியும் கொஞ்ச நேரத்திலே கண் முழிக்கிறாங்க. இது என்னுடைய வீடுன்னு சைகெல்லாம் காமிக்கிறாங்க. சடனா அங்க ஒரு உடுக்க சத்தம் கேட்குதுங்க. அதை கேட்டதும் அந்த பாட்டி அலறி துடிச்சு மயங்கி விழுந்துருந்தாங்க. அந்த பாட்டியை காப்பாத்த வைத்தியரை தேடி போறான். வழியில அந்த ஊர் தலைவரை பார்க்கான். அவர் ஒரு பயங்கரமான ஒரு பிளாஷ்பேக்கை ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவ சாதாரண கிழவி இல்ல, அவ தான் ஒச்சி கிழவி அப்படின்னு சொல்ல, 60 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தைகளோட இதயத்தை தின்ன உயிர் வாழ்ந்த ஒச்சி கிழவிதான் ஒரு பீதியை கிளப்புறாரு. அடுத்த சீன்லயே வைத்தியர் அந்த செடியை பத்தி ஹீரோ கிட்ட ஒரு அதிர்ச்சியான செய்தி ஒன்று சொல்லுதாரு. 1920 இந்த ஊர்ல ஒரு ஜமீன்தார் இருந்தாரு. அவரோட பொண்டாட்டிக்கு வயசாகி அழகு குறைய ஆரம்பிச்சிருக்கு. அழகு இழந்த அவரோட பொண்டாட்டியை விட்டுட்டு ஜமீன்தார் ஓடி போயிருந்தாரு. ஆனா 60 வருஷத்துக்கு பிறகும் அதே ஜமீன்தார் அதே இளமையோட திரும்பி வராரு. ஊரே ஆச்சரியப்படுது. 100 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்குற அந்த பூவோட குழந்தையோட இதயத்தையும் சேர்த்து சாப்பிட்டா இளமையா இருக்கலாம். இதுதான் இந்த ஜமீன்தாரோட ரகசியம். தன்னுடைய மனைவியை இளமையாக்க தன் பேர குழந்தைகளை கொள்ள துணிதாரு. ஆனா அதிர்ஷ்டவசமா அந்த ஊர் மக்கள் அவரை பிடிச்சு மரத்துல கட்டி எரிச்சிருந்தாங்க. அப்போ அடிக்கப்பட்ட அந்த உடுக்க சத்தம் தாங்க அந்த பாட்டியோட வீக்னஸ். அந்த கிழவி அந்த வீட்டில் உள்ள மர்மமான ரூமை திறக்கிறாங்க. அந்த ரூம்ல அவளுக்கு தேவையான மர்மமும் இருக்குது. இப்போ அவளுக்கு தேவையான 2 பிள்ளைகளோட இதயம். அந்த 2 பிள்ளைகளையும் கிளவி டார்கெட் பண்றா. ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைகளோட அம்மாவை அடித்து ஒரு ரூம்ல லாக் பண்றா. அடுத்து அப்பாவையும் அடித்து அதே ரூம்ல லாக் பண்றா. 2 பசங்களும் வீட்டுக்குள்ள ஓட அவங்க 2 பேரையும் பிடிச்சு கொல்ல போற சமயத்துல ஹீரோவும் சிங்கம்புலியும் வந்துருந்தாங்க. பாட்டியும் ஒரு மான்ஸ்டர் மாதிரி ஹீரோவை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல சிங்கம்புலி விடாமுயற்சியோட அந்த பாட்டியை கட்டி பிடிச்சுக்கிட்டு அங்க உள்ள மண்ணெண்ண விளக்க உடச்சி தீ வைக்கிறாரு. பாட்டியும் சிங்கம்புலியும் அந்த நெருப்புல எரியுதாங்க. அந்த கேப்ல ஹீரோ அந்த 2 பிள்ளைகளையும் காப்பாத்தி வீட்டுக்கு வெளியில கூட்டிட்டு வந்துருந்தாரு. அந்த வீடும் நெருப்புல எரிஞ்சிருது. அந்த 2 குழந்தையோட அப்பா அம்மாவும் தீக்கு இரையாயிருந்தாங்க. கதை முடிஞ்சதுன்னு பார்த்தா அங்கதாங்க ட்விஸ்டே வைக்கிறாங்க. 1 வருஷம் கழிச்சு ஹீரோ ஜெயில இருக்கிறாரு. ஹீரோட வீட்டுக்கு அந்த பாட்டி வந்திருக்கிறதா ஃபோன் கால் வருதுங்க. அப்பவும் அந்த பாட்டி சாகல. ஹீரோட ஃபேமிலியை வேட்டையாடி தாங்கிறதா சோகம். ஹீரோவும் ஆக்ரோஷமா கத்த ஆரம்பிக்க, கிராணி பார்ட் 2 அப்படின்னு லீடு போட்டு அப்படி அந்த படத்தை இங்க முடிக்கிறாங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய் மக்களே.